இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்தோடனே போய் தூங்கியிருந்தாங்க. ஈவினிங் தான் ஏந்திச்சோம். நல்ல ஒரு தூக்கம் போல். நைட்டெல்லாம் தூக்கமே வரல. இந்த இசானு குட்டி சத்தா வச்சுட்டு இருந்தான். சரி நல்லா தூங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஏஞ்சிட்டு இசானு இன்னும் தூங்கிட்டு இருக்கான். நான் இந்த கிச்சனில் வந்துட்டு காலையிலே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சு இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். அப்புறம் வாங்கிட்டு வந்த கொஞ்சம் காய், இந்த ஆம்லா, ஸ்வீட் பொட்டேட்டோலாம் அப்படியே இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுடுவோன்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சைடில் ஒரு காஃபி போடலான்னு பாலும் சூடு பண்ணிட்டேன். ஆவலா நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுதாண்டி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெட்டு போயிடும், ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஃப்ரீஸில் வச்சுட்டாக்கா நமக்கு ஆம்லா ஜூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் காஃபியை போட்டுக்கலான்ட்டு போட்டுட்டு இருந்தேன். அப்போவே ஏஞ்சிட்டான் இசானு குட்டி. ஏஞ்சிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தான். டிவி போட்டு விட்டுருந்தேன், சாமி பாட்டு ஓட்டிகிட்டு இருந்துச்சு, அது பார்த்துட்டு இருந்தான். சரி நானும் ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாகவே இல்லை, ரொம்ப சப்புனாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணேன், தாளிச்சிடுவோம் அப்படின்ட்டு. தாளிச்சா தான் இசானு குட்டிக்கு பிடிக்கும். சரி தாளிச்சிடுவோன்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கிட்டு வெங்காயம்லாம் போட்டுக்கினேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொட்டேட்டோ போட்டுட்டேன். பொட்டேட்டோ போட்டு நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த நல்லா ப்ரௌனாக வரணும், நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.